ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்றைக்கி நம்ம கார மருந்து எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம். இது கார மருந்துன்னு தான் சொல்லுவாங்க. அதாவது குழந்தைங்களுக்கு வயிற்றில் பூச்சி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பூச்சியெல்லாம் சரி பண்ணுறதுக்கு நாம் இந்த வேப்பிலை, மிளகு, சீரகம், பூண்டு, பெருங்காயம் இந்த பொருளெல்லாம் வச்சு நம்ம இன்றைக்கி அரைக்க போகிறோம். வேப்பிலையை கழுவி இதில் போட்டுக்கலாம். வேப்பிலை துளிர் எடுத்துருக்கேன் நான். மிளகு ஒரு 10 மிளகு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு 4 பல், கொஞ்சமாக சீரகம் எடுத்து போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். சீரகம் போட்டுட்டு கொஞ்சமாக பெருங்காயம் ஒரு 2 வாட்டி நம்ம அதை ப்ரெஸ் பண்ணால் போதும். பெருங்காயம் டப்பா இருக்குது பார்த்தீங்களா, அதில் 2 வாட்டி ப்ரெஸ் பண்ணுங்கள். கொஞ்சமாக விழுந்தால் நமக்கு போதும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நொச்சி கொழுந்து, நொன்னா கொழுந்துன்னு சொல்லுவாங்க, அதையும் சேர்ப்பாங்க. வேப்பில் பார்த்தீங்கன்னா நான் பெருசாக எடுக்கலை, சின்ன கொழுந்து மாதிரி தான் எடுத்திருக்கேன். எனக்கு நொச்சி கொழுந்து, நொன்னா கொழுந்து கிடைக்கல. ஸோ அதனால் இது மட்டுமே நான் ப்ரிப்பேர் பண்ணி அரைச்சி இந்த மாதிரி நான் வடிகட்டி வச்சுருக்கேன். இது போல் நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா குழந்தைக்கு சீக்கிரமாகவே அந்த பூச்செல்லாம் வெளியில் வந்துடும். குழந்தைங்க நல்லா பசி எடுக்கும், நல்லா சாப்பிடுவாங்க. எங்கள் பாப்பா பாருங்கள் அப்படியே குடிக்கிறாங்க. ஸோ எங்கள் பாப்பாவுக்கு எனக்கு பிரச்சனையே இல்லை. இது பெரிய பாப்பா, அவளே குடிச்சிருவா. சின்ன பாப்பா தான் ரொம்ப காலெல்லாம் போட்டு கை காலெல்லாம் பிடிச்சிட்டு ஊற்றணும். குட் கேர்ள், குடி பாருங்கள் எவ்வளோ அழகாக குடிக்கிறா. உங்கள் குழந்தைங்களுக்கும் வீட்டில் இது போல் நீங்கள் வாரத்துக்கு ஒரு வாட்டி கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா சாப்பிடுவாங்க, பசி எடுக்கும். ஸோ இது ஒரு நல்ல மருந்து. இது எந்த கெமிக்கலும் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.